கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளுடைய 30 செகண்ட் பைபிள் தமிழ் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பிள்ளைகளுக்கான ஜெபம். இப்போ ஸ்கூல் ஓபன் ஆயிருக்கு. நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு நாள் ஸ்கூல் போயிட்டு வந்திருப்பாங்க, அப்படிதானே? இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது ஸ்கூல் சம்பந்தமான பிள்ளைங்களுக்கு இல்லாட்டி காலேஜ் சம்பந்தமான பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொன்னா 1 தெசலோனிக்கர் 5:11 படி மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நம்ம செய்யணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். நமக்கு நமது பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லித் தருகிற ஆசிரியர்களுக்காக நம்ம நிச்சயமா ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது எப்படி அப்படின்னு சொன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சரியான ஆசிரியைகள் பாடம் கற்பித்து தருவதற்கு வர வேண்டுமாறு நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் ஏன் ஜெபத்துல வைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்றதை விட அவங்க டீச்சர் சொல்றது அதிகமா காது கொடுத்து கேட்டு அதை செய்வாங்க. கேட்டா எங்க எங்க மிஸ் இப்படி சொல்லியிருக்காங்க, அதனால நான் இதை பண்ணுவேன், எங்க மிஸ் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுடைய டீச்சர்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கணும். அவர்கள் திறமை உள்ளவர்களா, ஞானம் உள்ளவர்களா, பிள்ளைகளை சரியாக வழிநடத்தக்கூடியவர்களா, டிசிஷன் மேக்கிங்ல பெஸ்டா இருக்கவங்களா இருக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். திறமையுள்ள ஒரு ஆசிரியர் நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பவராக இருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அதற்காக தேவனிடத்துல நம்ம ஜெபிக்கணும். எனக்கு வர்ற என் பிள்ளைகளுக்கு வர்ற டீச்சர்ஸ் ஒழுக்கங்களை நல்லா ஏன்னா இப்போ நம்ம சோசியல் மீடியால எவ்வளோ இஷ்யூஸ் பாக்குறோம் டீச்சர்ஸ் பத்தி. சோ அதுக்காக நம்ம நிச்சயமா ஜெபிக்கணும். ஒருவேளை உங்க பிள்ளைங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்களா இருந்தா இன்னும் அதிகமாவே நீங்க ஜெபிக்கணும். வார்டன்ஸ் பத்தி நீங்க ஜெபிக்கணும். நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களாய், கண்காணிக்கிறவர்களாய், என் பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகள் அவர்கள் மூலமாக கிடைக்கும்படியாக தேவன் கிருபை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா எல்லா இடத்திலுமே நம்மளால இருக்க முடியாது. ஆனா தேவன் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் அவர் தேவனா இருக்கிறபடினாலே அவரால நிச்சயமா நம்ம குழந்தைகளை பாதுகாக்க முடியும். நம்ம ஸ்கூல்ல போய் டிராப் பண்றதோட நம்ம முடிஞ்சிடுறோம். ஆனா அதுக்கப்புறமா பிள்ளைங்களை பாதுகாக்கிறது ஃபுல்லாமே அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க தான். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 22:6. இதுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துனா அவன் முதிர் வயதிலையும் அதை விடாதிருப்பான் அப்படின்னு. கண்டிப்பா இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி காலையில 5 மணிக்கே இப்படி எந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்டா சொல்லுவாங்க, எங்க அம்மா என்ன தூங்கவே விட மாட்டாங்க, 5 மணிக்கே என்ன கிள்ளி எழுப்பி விட்டுருவாங்க, தண்ணியை கொறி ஊத்திடுவாங்க, எழுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசுல ஒரு குழந்தைங்களுக்கு என்ன கத்து கொடுக்குமோ பெரும்பாலும் அதை வளர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க மறக்க மாட்டாங்க. காலையில எந்திரிச்ச உடனே ஜெபிக்கிறது, அது பெரும்பாலும் நம்ம செய்வோம். பட் சின்ன பையன் தானே தூங்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த தாட். அப்புறம் ஒரு விளையாடுறான் அப்படின்னு சொன்னா அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வைக்கிறது. அடுத்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணா சாரி கேக்குறது, ஒரு திங்ஸ் வாங்கினா தேங்க்யூ சொல்றது. இப்போ நான் சமீப காலமா பாக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க கிட்ட நம்ம சொல்றோம், உங்க பொண்ணோ உங்க பையனோ இந்த தப்ப பண்றாங்க, நாங்க பார்த்தோம், இல்லாட்டி இவங்க இப்படி பண்றாங்க, நீங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னா அதை நம்பவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கவங்க பிள்ளைங்க மேல அவங்களுக்கு இருக்கிற அதிக நம்பிக்கை தான் இதுக்கு காரணம். ஆனா பிள்ளைகளுடைய வயது நிமித்தம் அவங்க அதை கரெக்டா கையாளாதவர்களாக தான் இருக்காங்க. சோ பேரண்ட்ஸ் ஆகிய நாம விழிப்போட இருக்கணும். நம்ம பெத்த பிள்ளைங்க தான் இருந்தாலும் அவங்க மேல ஒரு கண்காணிப்பு நம்மளுக்கு இருக்கணும். அவங்கள நடத்த வேண்டிய வழியில ஆவிக்குரிய வகையிலும் சரி, அவங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களையும் எங்கெங்க ஒரு பவுண்டரி வைக்கணுமோ அங்க வச்சு அவங்க யார் கூட பழகுறாங்க, பேசுறாங்க, மொபைல் எவ்வளவு நேரம் பாக்குறாங்க, அவங்க ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க, காலேஜ் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு எல்லாமே நம்ம கண்காணிக்கணும். அதே நேரத்துல பிள்ளைகளை எரிச்சல் ஊட்டுபவர்களா நம்ம இருக்கக்கூடாது. சும்மா நோண்டிட்டே இருக்கக்கூடாது. இங்கே நிக்கிற, இங்கேயே உட்கார்ந்துருக்க, நீ ஏன் படிக்காம இருக்க, நீ ஏன் இப்படி பண்ற அப்படி பண்றன்னு சொல்லி அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றவங்களாவும் இருக்கக்கூடாது. ஏன்னா வெளி உலகத்தை காட்டிலும் நம்ம கொடுக்கிற அன்பு அவங்களுக்கு பெரிதாக இருக்கும்படியாக நம்ம நடந்து கொள்ளணும். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 9:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்ம நீதிமொழிகள் 9:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி பரிசுத்தரின் அறிவே அறிவு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளுக்குள்ளாக காணப்படணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் பெத்தவங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிறத உங்க பிள்ளைங்க பார்க்கணும். ஏசப்பா பாக்குறாங்க, நம்ம இப்படி பண்ணக்கூடாது, ஒரு பொருளை மத்தவங்க பொருளை நம்ம எடுக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது. இந்த சூழ்நிலையில
மாத்தி பேசக்கூடாது. ஒண்ணு சொல்லிட்டு நான் சொல்லல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்க பிள்ளைங்க உங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றத காட்டிலும், நீங்க செய்வத உங்க குழந்தைங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதையே வந்து அப்படியே ரெப்ளிகா மாரி அவங்க நடந்துக்குவாங்க. காப்பி பண்ணுவாங்க. ஸோ வந்து பெரும்பாலும் உங்க பிள்ளைங்க முன்னாடி நீங்க சரியாக இருக்கணும். பிள்ளைங்க இல்லாட்டியுமே நீங்க சரியாக இருக்க வேண்டியது அவசியம். தேவனிடத்துல வந்து உண்மை உள்ளவர்களாய் நம்ம இருந்தா தான், நம்ம பிள்ளைங்கள் வந்து தேவனிடத்துல உண்மை உள்ளவர்களா இருப்பாங்க. ஸோ இதற்காக நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்கு வந்து ஆவிக்குரிய காரியங்களுக்கு அடுத்து படிக்கிற படிப்புல வந்து நம்ம உற்சாகப்படுத்தி அவர்கள வந்து நல்வழியில நடத்துவது எல்லா பெற்றோருடைய கடமை. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டிவி பார்ப்பாங்க, ஃபோன் பார்ப்பாங்க. ஆனா பிள்ளைங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ டிவி பார்க்காத, நீ ஃபோன் பார்க்காத" அப்படிம்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு 5 to 6 அப்படின்னா, ஒரு 5 to 5:30 அந்த டைம் ஒரு 1/2 அன் ஹவர் என் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபோன் குடுப்பேன். அவங்க கேட்கும்போது. குடுத்துட்டு அந்த 1/2 அன் ஹவரோட அதுக்கப்புறம் பார்க்கவே நான் விடமாட்டேன். அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு நாள்ல வந்து இந்த சேஞ்சஸ் கொண்டு வர முடியாது. தொடர்ந்து நீங்க வந்து டைம்னா டைம் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து மெயின்டெயின் பண்ணும்போது, அது ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். எல்லாருமே என்ட்ட ஆச்சரியமா கேட்பாங்க, "உங்க பிள்ளைங்க ஃபோனே பார்க்க மாட்டாங்களா?" இல்ல பார்ப்பாங்க. பட் வந்து ஒரு டைம் லிமிட்டேஷன்ங்கிறத நம்ம செட் பண்ணி, அத வந்து கண்டிப்பா நம்மளும் மெயின்டெயின் பண்ணணும். அந்த 1/2 மணி நேரம் தான் நானும் பார்ப்பேன். அந்த 1/2 மணி நேரம் தான் பிள்ளைங்களையும் பார்க்க விடுவேன். அப்படிங்கிற ஒரு மாதிரி பவுண்டரீஸ் வந்து இந்த மொபைல் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் இல்லாம, படிக்கிற காரியங்களுமே ஒரு டைம் ஸ்கெட்யூல் வச்சு அவங்கள வந்து நீங்க படிக்க பழக்குனீங்கன்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது சின்ன வயசுல இருந்தே அவங்களே நீங்க சொல்லுங்க. "நான் டைம் சொல்றதுல நீ படிக்க வேணாம் பாப்பா. தம்பி நீ வந்து நீயே ஒரு டைம் ஷெட்யூல் போட்டுக்கோ. இப்ப ஸ்கூல் போயிட்டு நீ ஒரு 5:30க்கு வீட்டுக்கு வர அப்படின்னு சொன்னா, ஒரு ரெஸ்ட் ஒரு 1 ஹார்னா, அதுலருந்து நீ எவ்வளவு நேரம் படிக்க விரும்புறியோ, அந்த நேரம் நீ படி. இவ்வளவு நேரம் நீ வந்து ஹோம் ஒர்க் முடிக்கிறதுக்கு வச்சுக்கோ. அப்படிங்கிற மாரி அந்த டைம் செட் பண்ணி படிக்கிற ஒரு ஹேபிட் கொண்டு வரும்போது, அவங்களுக்கு படிப்புல ஒரு ஆர்வமும் இருக்கும். ஸோ வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே தேவனிடத்துல ஃபர்ஸ்ட்டு சொல்லி பழகுற ஒரு பழக்கத்த நம்ம கொண்டு வரணும். படிக்க முன்னாடி ஒரு சிறிய ஜெபத்த அவங்க ஜெபிச்சு, ஒப்பு கொடுத்து படிக்கும் பொழுது, தேவன் வந்து யாவருக்கும் சம்பூரணமாய் ஞானத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். அதன்படி ஞானத்துல குறைவா இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கணும். ஆண்டவர் சம்பூர்ணமான ஞானத்தை தர வல்லவர். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஏசப்பா எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க, நான் படிக்க போறேன். எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் எனக்கு இதெல்லாம் விளக்கி சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அடுத்து நல்லொழுக்கமான காரியங்கள் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி குடுக்குறோம். அதே நேரத்துல அவங்க ஸ்கூல்ல யார்கிட்ட பேசுறாங்க, பழகுறாங்க அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியாது. ஆனா நம்ம ஜெபிச்சு அத வந்து ஜெயம் பெற முடியும். நம்ம பிள்ளைங்கட்டயும் சொல்லணும். இவங்க கிட்டலாம் பழகு, இவங்க கிட்டலாம் பழகாத, இவங்க கிட்டலாம் ஒரு லிமிட் வச்சுக்க அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லி தரணும். எந்த வகையிலன்னா அவங்களோட டிசிப்ளின சார்ந்து தான் அந்த பிள்ளைங்கள நம்ம பிரிக்கணுமே தவிர, வேற எந்த விதமான வகையிலயும் ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து நம்ம வந்து பேசாத, வைக்காதன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் அவர்களை நிச்சயமாக காப்பாற்றும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை தொடர்ந்து பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.